இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சிவா இருந்த நிலைமையில அந்த பொண்ணு மட்டும் இங்க கொண்டு சேர்க்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அங்கிள், நான் தான் ஜனனின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிருக்காளே, அது தப்பு இல்ல? தப்புதான். ஆனா அந்த தப்பை விட துளசி இந்த குடும்பத்துக்கு பண்ண நல்லதுதான் அதிகம். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இது பாருங்க, என்னால தண்டிக்க முடியாது. விசாரிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போவோம். சரிங்கப்பா, தயவு செஞ்சு துளசி எல்லாம் இங்க கூட்டிட்டு வராதீங்க. ஜனனிக்கு அது பிடிக்கல. சிவா தம்பி, இந்த ஜனனியை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் துளசி காஞ்சிபுரத்துக்கே போனா. அந்த இன்ஸ்பெக்டர் ஜனனி செத்து போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களை வச்சுதான் அவ காரியமே பண்ணுனா. நான் காரணம் கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும். அப்படி நிம்மதியா இருக்கணும்னா அந்த ஆத்மா நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா. ஜனனி ஆத்மாவுக்கே நல்லது நடிச்சவ தம்பி துளசி. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க தம்பி. யாரும் எதுவும் பேச வேண்டாம். விசாலாச்சி, வா போலாம். மாமா, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அந்த பொண்ணு இங்க வரக்கூடாது. செங்கல் சொல்லில நீங்க தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க. நான் அவளை அழைச்சிட்டு வரமாட்டேன். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உங்க ஃப்ராடுத்தனத்தை கண்டுபிடிச்சோம், அதை என்கிட்ட சொல்லாத வந்த துளசி. என்ன குறை வச்சுன்னு இப்படி ஃப்ராடுத்தனம் பண்றீங்க? இது பாருங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்ற அதிகாரம் இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது. யாரும் எதுவும் பேசக்கூடாது. சலாச்சி, வா போலாம். ஆமாங்க, அவங்க துளசி அடிச்சிட்டு போறாங்க. வாங்க போலாம். எந்திரிங்கம்மா. உங்களதாம்மா, எந்திரிங்க. நேரம் இல்லைங்க. எதுக்கு சார் போட்டோ? போட்டோ ஸ்டேஷன்ல மாட்டதான். பெரிய இடமா பார்த்து காதலிச்சு ஏமாத்தி திருமணம் செஞ்சு பணம் பறிக்கிற திருட்டு கும்பல் கைது அப்படின்னு நியூஸ்ல போறதுக்கு தான். எங்க மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நாங்க யாரை ஏமாத்தணும்? எதை வச்சு சார் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? இல்ல விவரமா சொல்லணுமா? சொல்ல வேண்டாமா? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? யாரு சார் ஏமாத்துனாங்க? நீங்க எதுக்கு இப்ப எஃப்ஐஆர் போட போறீங்க? என்ன சட்டம் பேசுறீங்களா? அம்பள சார் மகனை தானே ஏமாத்திருக்கீங்க. எஃப்ஐஆர்ல அவங்க பேரு ஊரெல்லாம் போடுவீங்களா? என்ன ரொம்ப பேசுற? எங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கா? யாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அம்பலத்தார் குடும்பம் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்களா? சார், அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? அம்பள சாருக்கு போன் போட்டு கொடு. சார், அம்பலம் சார் வந்துட்டார். கம்ப்ளைண்ட் யார் கொடுப்பாங்கன்னு கேட்டேல, அத வந்துட்டாரு. இத பாருமா, நீ பயப்படாத. அத நாங்க வந்துட்டோம்ல. இல்லம்மா, நாங்க ரொம்ப பயந்தே போயிட்டோம். நீ என்கிட்டயாவது உண்மையா சொல்லிருக்கலாம்லம்மா. பல முறை நினைச்சேன், நீங்க தாங்கிப்பீங்களான்னு தான் எனக்கு பயம். உங்க உடல்நிலைய மனசுல வச்சுதான் சொல்லாமையே இருந்துட்டேன். நான் தாம்மா காரணம். சொல்லிடலான்னு துளசி சொன்னப்பல்ல, வேண்டான்னு நான் தாம்மா தடுத்தேன். என் மேலேயே தப்பு இருக்கு. நல்ல குடும்பமா இருக்கு, துளசிக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டுமேன்னு சொல்லாம மறைச்சிட்டேன். நானே தேடி தேடி பார்த்திருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டேன். இப்போ எல்லாமே பாழா போச்சேம்மா. விசாலாச்சி, கூட்டிட்டு வா போலாம். போலாமா? போலாம் வாங்க. இந்த துளசி இருக்கால, அவ உங்களை ஏதேதோ பேசி மயக்க வச்சிருக்கான். இங்க யாரும் பேசக்கூடாது. சரி சரி, நான் வாய பொத்திக்கிறேன். பொண்ணு பேச வேண்டாம்னு யாரும் சொல்லல.
பார்த்து பேசுன்னு தான் சொல்றேன். நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் உங்க வீட்ல இருக்கேன்ல, அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. பத்மா, என்ன பேச்சு பேசுற? எப்ப பார்த்தாலும் இதே பாட்டா பாடுற. விசாலாச்சிட்டே இப்படி பேசுனா வேற யார்கிட்ட பேச மாட்டேன். பா இப்ப எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுறீங்க? டேய், நீ பேசாதடா. உனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல. பத்மா, மனசார சொல்லு. உன் மக வேற, என் மக வேறன்னு என்னைக்காச்சும் விசாரிச்சு பாத்திருக்காளா? இல்ல உன் மகளை நீதான் வளர்த்திருக்கியா? பெத்து போட்டது மட்டும்தான் நீ. உன் பொண்ணு ரம்யாவை தூக்கி வளர்த்தது எல்லாம் என் விசாலாச்சிதான். எப்ப பாரு உன் வீடுன்னு சொல்றிய, என்னைக்காவது இது என் வீடு என் குடும்பம்னு விசாலாச்சி சொல்லிருக்காளா? விசாலாச்சி பத்தி நீ எவ்வளவு குறை சொல்லிருப்ப? உன்னை பத்தியும் உன் பொண்ணை பத்தியும் இது நாள் வரைக்கும் ஒத்த வார்த்தை தப்பா சொல்லிருப்பாளா விசாலாச்சி? மனசு முழுக்க அழுக்க வச்சுட்டு பேசாத. இத பாரு, விசாலாச்சி உங்களை தப்பா நினைச்சா ஒரு நாள் கூட நீங்க இங்க இருக்க முடியுமா சொல்லுங்க. சிவா, நடந்த விஷயங்கள்ல எனக்கோ விசாலாச்சிக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ எள்ளளவும் சம்பந்தம் இல்ல. ஏய், கல்யாணம் ஆகி முழுசா 3 நாள் கூட இல்லடா. இந்த பிரச்சனைக்கு சரியா ஒரு முடிவு எடுக்கணும். அது வரைக்கும் துளசி இங்கதான் இருப்பா. அப்பா துளசி இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா பிடிக்காதவங்க இங்க இருந்து போயிடலாம். இதுதான் என்னோட முடிவு. விசாலாச்சி, துளசி தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவங்களுக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு? என் சிவாவை தட்டி பறிச்சது இவதான். ரம்யா, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஜனனிக்கும் சிவானாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. காவேரி, நீ அமைதியா இரு. அண்ணி, நீ பேசு. என்ன கிண்டலா? ஃப்ராடு பித்தலாட்டம் நான் தான் ஜனனின் வாய் கூசாம போய் சொல்லி சிவாவுக்கு பொண்டாட்டி ஆயிருக்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய் இத பாரு சித்தி, நீ எல்லாம் இருக்கிறத விட செத்து போயிடலாம். அமைதியா இருந்தா நீ நல்லவளாயிடுவியா? சொல்லு, நீ நல்லவளாயிடுவியா? ஏய், வாயை திறந்து பேசடி. நான் பேசினா நீ தாங்க மாட்ட. பேசிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? ஓ, அம்மா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, நான் தாங்குறேனா இல்லையான்னு பாக்கலாம். உன்னை போன்னு சொன்னேன். பரவாயில்ல, நீ சொல்லு. நான் ஜனனி இல்லதான். ஆனா சிவாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறமும் சிவாவை ஒட்டுற உரசுற, இதுக்கு பேர் என்ன? இல்ல இதுக்கு பேர் தான் காதலா? ஏய் வேண்டாம். நான் வேண்டாம் தான் சொன்னேன். நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். போ, போய் நீ பண்றது சரியான்னு கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னை நீயே கேளு. புரியுதா? சித்தி வாங்க. என்னமா பேசுறாங்க பாத்தியா? அவங்க பேசல, தோ இவதான் பேச சொன்னா. இனிமே நானா அவளான்னு பாக்குறேன். இனிமே அவளுக்கு இருக்கு. போ ரம்யா,